Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கிய செய்தி அது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். फेंका गया 24 घंटे टीवी चैनलों के ऊपर डिबेट चलते थे, खबरें दिखाई जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है। இந்த வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். தேர்தல் நேரத்தில் கூட அவர் வெளியில் இருக்க முடியல. இதனுடைய தாக்கம்தான் சட்டமன்ற தேர்தலில் 2 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லியில் அவர்கள் தோற்றார்கள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது அந்த வழக்கிலிருந்தே அவரை விடுவித்திருக்கிறது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். உணர்ச்சி மிகுதியில் கண்ணீர் வடிக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு. ரமேஷ், இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு ஓகே, தொடர்ந்து செய்தியாளர் வெங்கடேசன் நினைக்கிறார். வெங்கடேசன் வணக்கம். இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு இதுதான் ரொம்ப சீரியஸாக பேசப்பட்டது. டெல்லி அரசியலில் புயலை கிளப்பிய வழக்கும் கூட இது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? எந்த கிரவுண்டில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார்? விவரங்கள். வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ பதிவு செய்த வழக்கிலிருந்து டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, டிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதா உள்ளிட்ட 23 பேரை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று விடுவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜிதேந்திர சிங் இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் சிபிஐ குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது தொடர்பான விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது சிபிஐ குற்றப்பத்திரிகையை நிராகரித்த நீதிபதி எவ்வித ஆதாரங்களும் இன்றி அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியாவை இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டு டெல்லி மதுபான கொள்கையில் எவ்வித முறைகேடும் இல்லை, எவ்வித சதி திட்டமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த எவ்வித ஆதாரங்களும் இன்றி, குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்ட நபரே அப்ரூவராக மாறி அரசு தரப்பு சாட்சியமாக மாறியதை அதன் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிபிஐக்கு கடுமையான அதிருப்தியையும் கண்டனங்களையும் தெரிவித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கில் இருந்து 23 பேரையும் விடுவித்து இந்த குற்றப்பத்திரிகையை நிராகரித்து ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவுக்கு எதிராக தற்போது சிபிஐ அதிகாரிகள் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளனர். இந்த வழக்கு என்பது தற்போது உயர்நீதிமன்றத்திற்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் மேல்முறையீடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி அரசியலில் மிக 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 திருப்பமாக பார்க்கப்பட்ட இந்த வழக்கிலிருந்து டெல்லி முதல்வர் விடுவிக்கப்படுவது குறித்து கண்ணீர் மல்க அவர் பேட்டி அளித்தார். அதில் குறிப்பாக இந்த மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் எவ்வித குற்ற சதியும் இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றமே தெரிவித்துள்ளது. இருப்பினும் இதன் மூலம் வாய்மை வென்றுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அனைவரும் எங்கள் கட்சிக்கு எதிராக சதி செய்து கட்சியின் 5 முக்கிய தலைவர்களை வைத்து கைது செய்தார்கள் என்றும், ஆட்சியிலிருந்து முதல்வர் கைது செய்யப்பட்டார் என்றும் ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலும் எங்களை ஊழல்வாதிகள் என்று அழைத்தனர். இருப்பினும் கெஜ்ரிவால் ஊழல்வாதி இல்லை, நேர்மையை சம்பாதித்துள்ளதாகவும் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று கெஜ்ரிவாலையும் மணீஷ் சிசோடியாவையும் நேர்மையானவர்கள் என்று கூறியுள்ளதாக அவர் கண்ணீர் மல்க பேட்டி அளித்ததையும் நாம் சற்று முன்னர் பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவரை அனுமதிக்கணும் அப்படின்னு அப்போது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் பரோலெல்லாம் வந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு இந்த வழக்கு ரொம்ப தீவிரமாக இருந்தது. இங்கே திரு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட தெலுங்கானாவில் கவிதா கைது செய்யப்பட்டிருந்தார். டிஆர்எஸ் கட்சியிலிருந்து பிஆர்எஸ் கட்சியிலிருந்து கவிதா அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதை குலைப்பதற்கான சதி அப்படின்லாம் இது விமர்சிக்கப்பட்டது. அந்த வழக்கில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 23 பேரை விடுவித்திருக்கிறது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. நாங்கள் ஊழல்வாதிகள் அப்படின்னு எல்லா மீடியாக்களும் அன்றைக்கி பேசினாங்க. நாங்கள் இன்றைக்கி ஊழல்வாதிகள் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அப்படின்னு உணர்ச்சி பொங்க கண்ணீர் வடித்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.